அமெரிக்காவில் ஸ்டாலின் பேசியபோது மோடி ஒழிக என கோஷம். திடீரென ஸ்டாலின் செய்த செயல், அதாவது அமெரிக்கா வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றார். 17 நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி அவர் நாடு திரும்புகிறார். இந்த பயணத்தில் இதுவரை மொத்தம் 10 முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளன. அதாவது கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புனிந்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரூபாய் 400 கோடியில் சுமார் 500 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் ஓவியம் நிறுவனத்துடான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற வட அமெரிக்கா தமிழ் சங்க கலை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அந்த விழாவில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து சென்றார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா வாழ் தமிழர்களின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்று தோன்றுகிறது என்றார். அதாவது தமிழகத்தின் நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதேபோல் அல்ல, அதைவிட மிக சிறப்பாக நிகழ்ச்சி உள்ளது என்று கூறினார். அமெரிக்கா வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் அதில் ஒரு சில நபர்கள் மோடி ஒழிக ஒழிக என கோஷம் எழுப்பினார்கள். இதனால் அந்த நிகழ்ச்சியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே ஸ்டாலின் கையை அசைத்தார். மீண்டும் அவர்கள் உரக்க கோஷம் எழுப்பினார்கள். உடனே ஸ்டாலின் அமைதியாக இருங்கள், நான் இங்கே வந்திருப்பது தொழில் முதலீடுக்காக வந்திருக்கிறேன். ஒரு நாட்டின் பிரதமரான இந்திய பிரதமரை இப்படி சொல்வது தவறு என்று ஒரு சில நபர்களிடம் அறிவுரை வழங்கினார். ஸ்டாலின் இந்த நிகழ்வு அங்குள்ள முக்கிய நபர்களையே வியக்க வைத்தது. திமுகவை என்னதான் பிரதமர் மோடி எதிர்த்து வந்தாலும் ஸ்டாலின் செய்த இந்த செயலுக்கு அங்குள்ள அமெரிக்கா மக்கள் மிகுந்த பாராட்டை தெரிவித்து வருகிறார்கள் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.